கேமரா ரோலிங் ஆக்ஷன். தமிழ்நாடு சுத்த போகிறோம்னு சொன்னோம், ஆனால் எங்களுக்கு அந்த பழக்கமே கிடையாது. போட்டிருக்க நல்லது தாண்டி கிடச்சிடும். நான் கொஞ்சம் பஞ்சுவாலிட்டியில் கண்ணாக இருக்க காரணத்தால முன்னாடியே கிளம்பி பண்ணிட்டேன். ஒரு 30 பேரை கூப்பிட்டு வந்துருங்க. நாங்கள் வந்து 32 பேர் இருக்கோம், கரெக்டாக இருக்குது. மழை பெஞ்ச காரணத்தால போட்டிங் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. போய் வாழ்வா கைஸ், நாங்கள் வந்து இப்போ வர்க்கலா வந்து ரீச் பண்ணிட்டோம். நாங்கள் இங்கே வந்து ஒரு ரூம் ஸ்டே பண்ணிட்டு அப்புறமா பீச் போகலான்ட்டு நாங்கள் வந்து ரெடி ஆகிட்ருக்கோம். ஸோ 2 பை திஸ் அண்ட் திஸ் மை பேக்ஸ். அண்ட் இங்கே வந்து என்விரான்மெண்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. தட்ஸ் வை ஐ லவ் கேரளா. உன் பேர் மலையாளத்தில் கேட்டால் தான் புரியும் போல. உன்கிட்ட விளாட ட்ரை பண்ண தெரியாது. எதுக்கும் இந்த கயிறு கட்டி போட்டிருக்க நல்லது தாண்டி கடிச்சிடும். கடிக்க மாட்டான், இது ஃப்ரெண்ட்லி. சிட். வெரி குட், குட் பாய். ஸ்டாண்ட். ஷேக் ஹேண்ட் கொடு. ஷேக் ஹேண்ட் தா. என்ன பார்த்தா எப்படி இருக்குது? இலகாரமா இருக்குதா? மலையாளத்துல பேசினா புரியுமாடி, தமிழ் தெரியாதா? அந்த ராகு கியூட்டா இருக்கான்டா அவன். எனக்கு அது பிடிச்சிருக்கு. அது பேர் என்னன்னு தெரியல, பேர் கேட்போம் அப்புறமா. தனியா வருத்தப்படுறானே இவன். தங்கப்பிள்ள தனியா வருத்தப்படுது. உன் ப்ரீடை கண்டுபிடிச்சிட்டா. நீ கோல்டன் ரெட்ரைவர் தானே? ஹே காய்ஸ், இன்னைக்கு வந்து டே 3. இது நல்லா இருக்கா? இது இனிமேல் காமிச்சு பேசுவேன் நான். இன்னைக்கு வந்து டே 3. நாங்கள் வந்துட்டு வர்க்கலாவில் இருக்கோம். இன்னைக்கு நாங்கள் வந்துட்டு தமிழ்நாடு சுத்த போகிறோம்னு சொன்னோம், ஆனால் எங்களுக்கு அந்த பழக்கமே கிடையாது. நாங்கள் சொன்னதை எதையும் செய்யவும் மாட்டோம். டேரெக்டாக நாங்கள் கிளம்பி வர்க்கலா வந்துட்டோம். அப்படியே ஃப்ரம் நெல்லை அப்படியே வந்தோம். நெல்லை வந்ததை நான் தூங்கிட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து டேரெக்டாக வர்க்கலாவில் லேண்ட் ஆகிட்டோம். இங்கே வந்து செம்மையாக ஒரு ஃபுல்லாக ஒரு ஹவுஸ் மாதிரி நாங்கள் வந்துட்டு எடுத்து நாங்கள் ஹோல் ஃபேமிலி வந்துட்டோம். எங்கள் 2 வேனில் இருக்கிறவங்களும் இப்போ வீட்டுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ நான் இங்கேருந்து பால்கனி வியூ வந்துட்டு பார்க்கலாம் அப்படின்னு வந்தப்போ நான் அங்கே ஒரு ஃப்ரெண்டு எனக்கு கண்டுபிடிச்சேன். எங்கடா போயிட்டான், காணா போயிட்டான். ஸோ இவனை நான் வந்து ஃப்ரெண்டு பிடிச்சிட்டேன். அவன் பேர் என்னன்னு தெரில, பட் மேலே என்னால் என்னை கூப்பிட்டு இருக்கான் கீழே வா அப்படின்னு. அண்ட் இங்கே நிறைய ஸ்பாட்ஸ்லாம் இருக்குங்க, நிறையா இருக்குது ஸ்பாட்டு. மாதிரி ஃபீல் குட்டாக இருந்துச்சு இங்கே. ஸ்மெல்லு, அதாவது இந்த நிறைய செடி இருக்கனால அந்த ஆக்சிஜனே வந்து ஒரு மாதிரி சூப்பராக இருந்துச்சு எனக்கு ஃபீலிங்கு. அண்ட் நிறைய குருவிலாம் பார்க்கலாம். நிறைய தென்னை மரம், கேரளாலாம் மோஸ்ட்லி தென்னை மரம் நிறையா இருக்கும். நான் இப்போ வந்துட்டு இந்த ஆக்சுவலி இந்த வீட்டோட மாடியில் வந்துட்டு நின்றுட்டுருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, என் வீட்டில் இருக்கிற சுட்டீஸ் அண்ட் மை சிப்ளிங்ஸ் எல்லாம் கிளம்பிட்டு இருக்காங்க. நான் கொஞ்சம் பஞ்சுவாலிட்டியில் கண்ணாக இருக்க காரணத்தினால முன்னாடியே கிளம்பி வந்துட்டேன். அண்ட் எனக்கு ரொம்ப போர் அடிச்சதுனால அப்படியே சுற்றி பார்க்கலாம். இங்கே வந்து நிறையா ரெசார்ட்ஸ்லாம் வந்து போட்டுருந்தாங்க. வர வழியில் வந்துட்டு இது மாதிரி காட்டேஜ் மாதிரி இல்லாமல் ரெசார்ட்டாக இருக்கும்ல, அவங்களாம் போட்டிருக்காங்க. சீவியூ தெரியும், சீவியூ காட்டேஜ் அப்படி போட்டிருந்தாங்க. நான் என்ன பண்ணேன், சரி மொட்டை மாடி வந்து பார்த்தா சீ தெரியும் போல இருக்குது, வர்க்கலா பீச் தெரியும் போல இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு மொட்டை மாடி ஏறி வந்து பார்த்தா இங்கேருந்து பார்த்தா சுற்றி காடு தான் இருக்குது, பீச் இல்லை. அண்ட் இந்த இடத்துல இருக்கிற மரங்களுமே வந்துட்டு பீச் சார்ந்த மாதிரி எதுவுமே தெரில. அதனால் பக்கத்தில் பீச் இல்லைன்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட நான் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்ருக்கேன். அண்ட் நல்லா இருக்குது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மாங்காய்லாம் வீட்டு கூரை மேலே விழுந்து கிடக்கு. இங்கே ஒரு மாங்காய் மரம் இருக்குது, நான் காட்டுறேன். அண்ட் திஸ் இஸ் த மாங்காய் மரம். இந்த மாங்காய் மரத்துலேருந்து மாங்காய்லாம் வந்து வீட்டு மொட்டை மாடிலே வந்து விழுந்து கிடக்கு. அண்ட் இங்கே வந்து வெயில் ஆக்சுவலி கேரளா செம்ம கூலிங்காக இருக்கும். நான் அதனால் ஹூடிலாம் வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணேன். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்குது. இப்போ நம்ம அடிச்சு விட்டு தான் சுற்ற போகிறேன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. போய் வாழ்வா. நிறைய மாங்காய் இருக்குது, சூப்பராக இருக்குமே மாங்காய், வசதியாக இருக்குது. சப்போஸ் நமக்கு சான்ஸ் கிடச்சி நான் 2 days இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோன்னு நினைக்கிறேன். சான்ஸ் கிடச்சி நம்ம மாங்காய் பறிச்சு சாப்பிட்லாம் கன்ஃபார்ம். பார்க்குறேன் எப்படி. நான் என்ன கிளம்பு 1 hour ஆகிடும்னு நினைக்கிறேன். ஸோ கிளம்பும் போது
நான் வந்துட்டு பீச் நான் உங்களுக்கு வந்துட்டு எப்படி போகிறோம் எங்கே போகிறோன்றது எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். எனக்கே தெரியாது. நேற்று நைட் வரைக்கும் நாங்கள் வந்து கன்னியாகுமரி போகிறோம்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் நாங்கள் நெக்ஸ்ட் டே வந்துட்டு மார்னிங் வந்து வர்க்கலாவில் வந்து நிற்கிறோம். அது மாதிரி நாங்கள் கிளம்புவோம், எங்கே போவோம்னு எங்களுக்கு தெரியாது. இது மாதிரி இருக்கனால நான் வந்து அப்டேட்ஸ் வாங்கிக்கிட்டு உங்ககிட்ட அப்டேட் கொடுக்குறேன். அண்ட் அதற்கு டாட்டா பாய் பாய். இந்த வீடு ஃபுல்லாகவே வந்து பெயிண்டிங்கால் கவர் பண்ணியிருந்துச்சு. நிறைய பெயிண்டிங்ஸ் இருந்துச்சு. எல்லா ரூம்லேயும் நிறைய சூப்பர் சூப்பராக பெயிண்டிங்ஸ் மாட்டுறதும் சரி, ப்ளஸ் வால்லையும் சரிட்டு நிறைய போட்டிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னோட ஒரு மாதிரி ட்ரீம் ஹவுஸ் மாதிரி ஆயிடுச்சு இந்த வீடு இதை நான் பார்த்ததுலேருந்து. அண்ட் இங்கே வந்து ரவிவர்மா பெயிண்டிங்லாம் வந்து வச்சுருக்காங்க. நிறையா எங்கள் ரூம்லேயுமே இருந்துச்சு. இது எங்கள் சுற்றி ரூமு. நாங்கள் இந்த வீடு ஃபுல்லாக ரவிவர்மா பெயிண்டிங்காக இருக்குது. இங்கே தான் நாங்கள் வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். இதோ திஸ் இஸ் த வீடுங்க. செம்ம ஸ்பாட்டு. வந்தீங்கன்னா இங்கே நீங்கள் ஸ்டே பண்ணலாம் கன்ஃபார்ம். ஒரு 30 பேரை கூப்பிட்டு வந்துருங்க. நாங்கள் வந்து 32 பேர் வந்துருக்கோம். கரெக்டாக இருக்குது. வந்து கிளம்பியிருக்கோம். இங்கே ஒரு வில்லா அப்படியே தொங்குது பாரு. எவ்வளவு தேவராஜ் சீசன் எவ்வளோ இருக்கு. வந்துட்டோம். இங்கே நாங்கள் வந்துட்டு நான் கிளம்ப போகிறோன்னு சொல்லி 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இந்த ஃபுட்டேஜ் நாங்கள் வந்து எடுத்திருக்கோம். நாங்கள் வந்து இப்போ தான் வந்து கிளம்பியிருக்கோம். நாங்கள் எங்கே இப்போ தான் கிளம்பியிருக்கோம். எங்கே போகிறோன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் சாப்பிடுவோம் போகிறோம். ஒட்டவர் இட்டு பயங்கரமாக மண்டை எனக்கு அப்படியே விட்டிக்குது, பிளாஸ்ட் ஆகுது. என்னன்னா அது தூங்காமல் நானும் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். அதனால எனக்கு ஒரே வருத்தமாக இருக்குது. ரொம்ப என்ன பண்ணுறோன்னே தெரில. இப்போ ஒரு 2 o'clock எங்கள் 33 பேரை நாங்கள் 2 o'clockக்குள்ளே நாங்கள் ரெடி பண்ணி நாங்கள் கிளம்பிட்டோம். கிளம்பி இப்போ எங்கேயோ போய்கிட்டு இருக்கோம். எங்கே போகிறோன்னு தெரில, பார்ப்போம் எங்கே போகிறோன்னு. நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம். இப்போ சாப்பிட போகிறோம். சாப்பிட மட்டும்தான் போகிறீங்க. ஏன் வேறு எதுவும் பண்ண மாட்டிங்களா? நாங்கள் வந்து இப்போ சாப்பிட வந்திருக்கோம். ஆனால் எங்களோட மோசமான மேட்ரு என்னன்னா எங்களுக்கு பசிக்கலை, ஒரே ப்ராப்ளமாக போயிட்டுருக்கோம். எங்கள் அக்கா வேற வம்பு பண்ணிட்டு இருக்கா. அதனால் நாங்கள் வந்துட்டு ஜூஸ் மட்டும் குடிக்கலான்னு இருக்கோம். ஸோ இங்கே தான் வந்துட்டு ஒரு லேக் இருக்குது. இது வந்து அப்படியே பீச்சுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. நான் வந்து ஆப்போசிட் சைடில் உட்காந்துருந்தனால பீச்சை பார்க்க முடியல. அதனால் லேக் வியூ வந்து ரசிச்சிக்கிட்டு இருந்தேன். இங்கே வந்து நீச்சல்லாம் அடிச்சிட்டு இருந்தாங்க. சரியாக இருந்தது கிளைமேட்டு. ஒரு வழியாக நாங்கள் வந்து போட்டிங் போகிற ஸ்பாட்டை வந்து அடைஞ்சிட்டோம். அங்கே பார்த்திங்கன்னா சரியான மழை. கிளைமேட் நல்லா இருக்குன்னு நினச்சா 2 மணி நேரம் மழையில் பிளாக் ஆகி மாட்டிக்கிட்டோம். மூவிங் சம்வேர். எங்கே போகிறோன்னே தெரில. ஆனால் இங்கே போட்டிங் போகிறோம். சரியான மழை. நான் மட்டும் தனியாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கேன். ஓ மை காட், ஒரு தண்ணியாக இருக்கேன். நீச்சல் அடிக்கணுமோ? இப்படியே சைடில் போயிடுவோம். இங்கே தான் போட் இருக்கிறது. அண்ட் சம்திங் ஏதோ மிதக்கிறது. அதில் கால் வச்சு தான் போகணும் போல இருக்குது. ஐயோ, கால் வச்சா உள்ளே போதே. அண்ட் இந்த ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ் வழியாக தான் நம்ம நடந்து உள்ளே போகணும். அதில் நான் கால் வச்ச வேகத்துக்கு உள்ளார இழுக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கே தான் நிறைய போட்லாம் இருந்தது. இந்த போட்டில் தான் நம்ம வந்துட்டு உள்ளே போகிறோன்னு சொன்னாங்க. ஆனால் மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம். நானும் எதுவுமே புரியாத மாதிரி உள்ளே போனால் இங்கே நிறைய கேம்ஸ் இருந்துச்சு. ஆனால் எல்லாமே பெய்டு. பாப்பா நீ இந்த இதில் மட்டும் ஆடிக்கோ உட்காந்து அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை பார்க்க சொல்லிட்டாங்க. அதனால நான் என்ன பண்ணேன், அப்படியே நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். எல்லாத்தையும் எங்கள் அக்காலாம் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. இந்த பின்னாடி இருக்கே இந்த ஊஞ்சல், இதில் தான் உட்காந்து ஆடணுமா, வேறு எதுலேயும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. மம்மி ஆமாம், இப்போ எங்கே இருக்கோம்? வர்க்கலால கப்பில்னு ஒரு ரிவர் இருக்குது தானே? ரிவரா இதுவா லேக்கா என்னன்னு தெரியல. நீ பாட்டுக்கு திடீர்னு ஆன் பண்ணி எங்கே போகிறோன்னா மலையில் வந்து நின்றுட்டு இருக்கோம். 1 hour மலையில் நின்றுட்டு இருக்கோம். டென்ஷன் ஆகிட்டு இன்னைக்கு நாளே வேஸ்ட்டாக போச்சு. என்னமோ அங்கங்கே டென்ட் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. நல்லா இருக்கு. இங்கே அழகா நான் போய் விளையாட போறேன் கொஞ்ச நேரத்துல. அது நீ பண்ணாலும் பரவாயில்ல, அதெல்லாம் முக்கியமா? நீங்க வேணும்னா நான் லாஸ்ட்டாக எனக்கு விளையாண்டு முடிச்சுட்டு ஜாலியாக இருந்துச்சுன்னா நான் சொல்றேன், நீங்களும் வந்து விளையாடுங்க. வேணும், நல்லா இருக்குங்க. இங்கே அங்கே கேம்பிங்லாம் போட்டிருக்காங்க. அழகா நான் வந்து நடந்து போயிட்டு இருக்கேன். அண்ட் அங்கே உட்காந்து நீங்கள் ஜாலி பண்ணலாம். ஜாலியாக இருக்கணும்னா வரலாம். இங்கே ஐ லவ் ஒர்க்கெல்லாம் நல்லா போட்டிருக்கு. ஓ, இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த இடத்த நல்லா சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒன்றுமே பண்ணாமல். இன்னைக்கு மழை பெஞ்ச காரணத்தினால போட்டிங் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. நாங்கள் கிளம்புனதே 3 மணி. ஆனால் போட்டிங் கேன்சல் ஆனதுனால நாங்கள் பாட்டு இங்கே உள்ளே வந்துட்டு என்ன பண்ணுறது சுற்றிக்கிட்டு இருக்கோம். எனக்கும் இந்த இடத்துக்கும் சம்மந்தமே இல்லை. இல்லாமல் இருக்கேன் நான். அண்ட் இங்கே நிறைய சைக்கிள்லாம் நம்ம வந்துட்டு போவோம்ல, எங்கேயோ போனோம். போன வருஷமும் வந்து வருஷமும் நம்ம போனோம் சைக்கிள்லாம்.
அண்ட் ஜிப்லைன் மாதிரி அது மாதிரி சின்னதாக வச்சுருக்காங்க. அண்ட் அங்கங்கே பிடிச்சி தொங்குற மாதிரி நிறையா வச்சுருக்காங்க. அதெல்லாம் காட்டுறேன். இதுதான் வந்துட்டு இந்த கேம்ப்பு. இங்கே அப்படியே கேம்ப் போட்டு தங்கிடுவாங்க போல இருக்குது. இது இன்னொரு கேம்ப். இது நல்லாயிருக்கு. இது வந்து சும்மா சிம்பிளாக இருக்குது. கம்மி பேமெண்ட் போல இருக்குது இதுக்கு மட்டும். ஆனால் அந்த சர்ஃபிங் பண்ணுவாங்கள்ல அதெல்லாமே இருக்குது. நான் மட்டும் இங்கே லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு நடந்துக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கேன். அண்ட் இங்கே ரொம்ப க்ரீனிஷாக இருக்குது. படுத்து உருளலாம். அங்கே பாறை இருக்குது. உருளும் போது மண்டையில் இடிச்சுக்கிட்டா நம்ம லக்கை பொறுத்து இருக்குது. அண்ட் இதுதான் இந்த பிடிச்சி தொங்குறது. தீஸ் அண்ட் தீஸ். அப்புறம் வந்து சின்னதாக ஒரு பெட்டு மாதிரி இருக்குது. அதில் நம்ம படுத்துக்கலாம். அதுக்காக வச்சுருக்காங்க. போர் அடிச்சு டயர்டாயிட்டுனா நம்ம இதில் வந்து படுத்துக்கலாம். அதுக்காக இது மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் நாங்கள் போர் அடித்து டயர்டானதுக்கப்புறமா வந்துட்டு நாங்கள் ஒரு பீச் வந்தோம். இது வர்க்கலாவில் இருக்க ஒரு பீச். வர்க்கலாவில் நிறைய பீச் இருக்குது. அண்ட் இது ஒரு பீச். இங்கே வந்ததுக்கப்புறமா ஒரு மாதிரி அமைதியாக ஃபீல் பண்ணேன். ஏன்னா நாங்கள் போன டைமில் யாருமே இல்லை. அண்ட் அந்த பீச்சோட சவுண்டை நான் வந்துட்டு டைரெக்டாக என் காதுக்குள்ளார அப்படி கேட்கும்போது ஒரே குழு குழுன்னு இருந்துச்சு. கொஞ்சம் அலை இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. எங்கள் மம்மி ஏஞ்சி மரியாதையாக வந்துட்டாங்க. அப்புறமா நாங்கள் போகிறதுக்குள்ளே நைட் ஆகிடுச்சு. நாங்கள் வர்க்கலாவில் இந்த மாதிரி ஒரு ஸ்பாட் இருக்குது. ஏன்னா இது மினி கோவான்றதுனால அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்பாட் இருந்துச்சு. ஸோ அங்கே நாங்கள் வந்து நைட் டின்னருக்காக போனோம். கடைசியில் நாங்கள் அங்கே சாப்பிடல. நாங்கள் வேறு ஸ்பாட் போயிட்டோம். எங்கள் வீட்டில் இருக்க பீப்புளுக்கு அங்கே இடம் பத்தாத காரணத்தினால நாங்கள் வேறு ஒரு இடம் பார்த்துட்டு கிளம்பியாச்சு. அண்ட் தென் தூரத்தில் ஒரு வெள்ளைக்கோடு தெரியுதுல, அதுதான் பீச்சு. அண்ட் நாங்கள் வந்ததுக்கப்புறமா ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்துட்டு ஒரு ஃப்ளோரே நாங்கள் வந்துட்டு ஆக்கியபை பண்ணிட்டோம். அண்ட் இங்கே என்னோடய சிப்ளிங்ஸ்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அண்ட் நானும் அதை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். வார்த்தையை மட்டும் சொல்லுமா. பூச்சி இருக்கு அப்புறம் குடிக்கிற அதுல பூச்சி இருக்கா பூச்சி பிடிச்சுட்டு இவரு பிடிச்சுட்டு பூச்சிதான் பரவாயில்ல. அதுல அப்படியே அந்த சவனை பற்றி தான் ஊத்தல சித்தப்பா. சித்தப்பா ரிவ்யூ சொல்லுங்க. உதுவே வச்சுட்டு சாப்பிட்டதே இல்லை. பாத்தீங்கன்னா இது வந்து பூச்சி பூச்சி பூச்சி. லெமன் பீஸ் 2 வெட்டி போட்டுக்கிறாங்க. லெமன் பீஸ்லாம் போட்டுக்கிறாங்க. இதுல அப்படிதான் இருக்கு. மொஜிட்டோ மாதிரி இருக்கு. வார்த்தையே இல்லை. இது கீழ் வீடு, அது மாடி வீடு. மிக்ஸ் பண்ணாலும் மிக்ஸே ஆகல. இதுதான் இங்க அதிசயம். சவனப்போட மகிமை. கேட்கல சத்தமா. அது வந்து மாமா பையன், சித்தப்பா பையன், 2 பேரும் தம்பி தான். சவுண்ட் வேற கேட்க, சத்தமா பேசு. கேரளால ஒரு ஹோட்டலுக்கு வந்து ஹோட்டல்ல வந்து இப்ப வந்து கேமரா திருப்புங்க. 20 மினிட்ஸ்னு சொல்லி ரொம்ப லேட் பண்ணிட்டு இருக்காங்க. நேற்றாக்கா
என் தம்பி சொன்ன மாதிரி லேட்டாக தான் ஃபுட்டு வந்துச்சு. அதனால நான் வந்துட்டு 2 பரோட்டா வித் ஃப்ரைட் ரைஸ் அண்ட் சிக்கன் வந்து சாப்பிட்டேன். அண்ட் வந்து குபூஸ் வித் கிரில் சிக்கனும் வந்துட்டு சாப்பிட்டோம். டின்னர் முடிச்சுட்டு தூங்க போகிற மாதிரி நானும் இந்த வீடியோ முடிச்சுட்டு தூங்க போகலான்னு இருக்கேன். இது மாதிரி நாள் வேஸ்ட் பண்ணாமல் நாளைக்கு நம்ம எங்கே போகணும், என்னென்ன ஃபன் பண்ணோம் என்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலுக்கு. தேங்க்யூ.